வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் பேர் வந்து ஒரு கீரையை வச்சு ஒரு அல்வா பண்ண போகிறோம். அது அகத்திக்கீரை. அந்த கீரை இந்த கீரையை வச்சு தான் பண்ண போகிறேன். எல்லாருமே வந்து இந்த கீரையில் பண்ணியிருக்க மாட்டீங்க. பொரியல் பண்ணியிருப்பீங்க, சூப்பு பண்ணியிருப்பீங்க. நான் வந்து புது விதமாக உங்களுக்காக இன்றைக்கி அகத்திக்கீரையை வச்சு அல்வா பண்ண போகிறேன். இதை வந்து 2 மணிக்கு மேலே யாரும் சாப்பிடக்கூடாது. அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதனால் பசுமாட்டுக்கும் இதை வந்து கொடுக்க மாட்டாங்க ரொம்ப. அதனால் நம்ம 2 மணிக்குள்ளே இந்த கீரையை செஞ்சாக்கா சாப்பிட்டு முடிச்சுருங்க. அல்வாலாம் ஒன்றும் பண்ணாது. மற்றபடி நீங்கள் பொரியல், சூப்பு இதெல்லாம் பண்ணிங்கன்னா மத்தியானம் வந்து 1 மணி 2 மணிக்குள்ளே கீரையை முடிச்சிடணும். மீந்தாலும் சாப்பிடாதீங்க. அதனால் இந்த அகத்திக்கீரையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி புது விதமான அல்வா பண்ண போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கப் அகத்திக்கீரையோட சாறு, தேன் 2 ஸ்பூன், பால் பவுடர் 1 ஸ்பூன், திராட்சை முந்திரி 1 ஸ்பூன், சுக்குப்பொடி ஏலக்காய் 1 ஸ்பூன், நெய் தேவையான அளவு, பட்டர் 1 ஸ்பூன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் விட்டு நம்ம அந்த முந்திரி, திராட்சை, பாதாம் இதை வறுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இது நல்லா இந்த கீரையை முதல்ல வாங்கிட்டு வந்து பூச்சிலாம் இல்லாமல் பார்த்து அதை நல்லா உருவி கழுவி அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா சாறு எடுத்து வச்சுக்கணும். இந்த கீரையை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சூப்பு பண்ணி குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. கீரையை நல்லா அலசி ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணியில் போட்டுருங்க. அதோடு 10 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகை போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் 1 கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. கீரையை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி தேங்காய் பாலையும் அதோடு சேர்த்து நீங்கள் சூப்பாக குடிச்சிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த கீரையில் வந்து 10 டம்ளர் பால், 5 முட்டை சாப்பிட்ற அந்த எஃபெக்ட் இந்த கீரைக்கு இருக்குது. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 10 டம்ளர் பால்லாம் குடிக்க மாட்டோம், முட்டையும் 5 சாப்பிட மாட்டோம். அதனால் இதை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அதில் உள்ள சத்துக்கள் நம்மளுக்கு இந்த கீரையில் கிடச்சிரும். இப்போ இது வறுத்தாச்சு. இதை அந்த பவுலுக்கு மாற்றிக்கிறோம். ஆக்சுவலாக இந்த கீரைக்கு வந்து நம்ம பால் பவுடரு இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சேர்க்குறேன்னா, பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்படியே கிண்டுனா தான் நல்லது, மருத்துவ குணம் கொண்டது இந்த கீரை. இருந்தாலும் நான் எதுக்கு தேன், இந்த பால் பவுடர் இதெல்லாம் சேர்க்குறேன்னாக்கா அந்த குழந்தைங்க அப்போ தான் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா இது என்னன்னு இதுங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த சாறு எடுத்தோம் இல்லையா, அந்த சாரை ஊற்றி கொஞ்சம் 2 கொதிக்க விட்டப்புறம் நம்ம மற்றதெல்லாம் கலந்து இதில் போடணும். போட்டு கிண்ட போகிறோம். இதேமாரி நீங்கள் சாறு எடுத்து தோசை மாவு அரைப்பீங்க இல்லையா, தோசை மாவோட சேர்த்து அரைச்சி தோசையாகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ சாறு நம்ம இதில் ஊற்றியிருக்கோம். இந்த சாறு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஐசிங் சுகர் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடணும். அது போட்டு அது கொஞ்சம் வெந்தோடனே தேங்காய் பவுடர், நம்ம சுக்குப்பொடி, அப்புறம் வந்து பால் பவுடர் எல்லாத்தையும், சோள மாவு எல்லாத்தையும் போட்டு இதில் கரைச்சி ஊற்றி கிண்டி எடுத்தால் சூப்பரான அல்வா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சாறு கொதிச்சாச்சு. அடுத்தது நம்ம வந்து இதில் வந்து ஐசிங் சுகரை சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், தேங்காய் பால் பச்சை பாலாக எடுத்து நீங்கள் காலையில் 1 கிளாஸ் குடிச்சிடலாம். தேங்காய் பாலில் நல்ல கொழுப்பு இருக்குது. பச்சையாக குடிச்சிங்கன்னா அதை
தேங்காய் பால் அடுப்பில் போட்டு நம்ம செய்யும்போது தேங்காவை அரைச்சி கூட்டெல்லாம் போட்டு சாப்பிடும்போது தான் அதில் கெட்ட கொழுப்புகள் உருவாகுது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் தேங்காய் பால் டெய்லி ஒரு டம்ளர் தாராளமாக சாப்பிட்லாம். அப்படி உங்களால் முடியலையா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு நல்லா சூப்பராக ஒரு டம்ளர் திக்கான பாலை எடுத்து குடிச்சிருங்க. உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி. இப்போ நம்ம இது தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இதை வந்து இது வந்து கசக்காது. நம்ம பச்சையாக சாப்பிடும்போது தான் கசக்கும். மற்றபடி நம்ம ஏதாவது ஒரு பொருளை அதை செஞ்சு அடுப்பில் வச்சு கிண்டி சாப்பிட்டோம்னா இது அகத்திக்கீரையா இது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம இதுக்கு ஐசிங் சுகரை போடணும். ஏன்னா சர்க்கரை கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் பொடி பண்ணிட்டேன். நல்லா எழுதி வச்சுக்கோங்க பார்க்குறவங்கலாம். இதுக்கு வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தான். இல்லை நான் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு அரை கப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். அகத்திக்கீரை வந்து நம்ம உடம்பு தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்மளோட நரம்பு மண்டலத்தெல்லாம் ரொம்ப சுத்தமாக நல்லா ரத்த ஓட்டத்தெல்லாம் நல்லா சீராக கொடுக்கக்கூடிய மருந்து இது. அவ்வளோ நல்லது இது. இப்போ நம்ம அகத்திக்கீரை நல்லா கொதி வந்தாச்சு. இப்போ நான் அந்த ஐசிங் சுகரை போட்டு இதில் கலக்கிறேன். கட்டியோடு போடாதீங்க, நல்லா இது அப்படியே பிடிச்சிக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதிகமாக இருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக செய்யுங்க. ஏன் எப்போ வந்து சுகர் ஒரு பொருளில் போட்டாலும் உடனே பிடிச்சிக்கும், கட்டியாகிடும். அப்புறம் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு கப்பு சாருக்கு ஒரு கப்பு சர்க்கரை. அந்த சர்க்கரையை நீங்கள் பொடி பண்ணி வச்சு போடலாம். அல்வாவுக்கு எல்லா அல்வாவுக்குமே பொடி பண்ணியே நீங்கள் போடுங்க. இது அகத்திக்கீரை அல்வாவா அப்படின்னு கேட்பீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் வந்து 10 டம்ளர் பால், 5 முட்டை, அந்த சாப்பிட்ற அளவு இந்த ஒரு கப்பு இதில் வந்து சத்து நம்மளுக்கு இருக்குது. அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதை கலந்துட்டேன். இதை அடுப்பை ஆன் பண்ணுறேன். அடுத்தது நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். பால் பவுடர், சோள மாவு, இப்போ நம்ம வந்து பால் பவுடர் 1 ஸ்பூன் சொன்னோம் இல்லையா, பால் பவுடர் 1 ஸ்பூனு, சோள மாவு இது எல்லாத்தையும் இதில் போட்டு 1 ஸ்பூன் தேங்காய் பவுடர் எல்லாத்தையும் இதில் போட்டு கரைச்சி நம்ம அதில் ஊற்ற போகிறோம். ஏன்னு கேட்டால் கட்டி தட்டிடும். அதனால் ஏன்னா இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ பால் பவுடர் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா சோள மாவு இதெல்லாமே எப்போ கட்டி தட்டுற பொருள் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இதேமாரி கரைச்சிக்கணும். நல்லா கரைச்சிட்டு அதில் ஊற்றணும். கட்டி இல்லாமல் போடணும். நீங்கள் பால் பவுடரும் யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு தேங்காய் பாலே போடுறேன்னாலும் 1 கப்பு இதெல்லாம் 1 கப்பு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. நீங்கள் அதிகமாக செய்யணுன்னீங்கன்னா அதேமாரி எப்படி நான் சொன்னோன்னா அதேமாரி நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். இதேமாரி நல்லா கரைச்சிக்கணும். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமும் அடுப்பையும் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஊற்றி கிண்டி ஈவனாக வந்த அப்புறம் அதுக்கப்புறம் அடுப்பை திருப்பியும் பற்ற வச்சு நீங்கள் கிண்டி அந்த பதம் வந்தோன்னா எடுத்துடணும். இதேமாரி கரைச்சிக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் ஊற்ற போகிறோம். அப்போது உங்களுக்கு எந்த விதமான கட்டி தட்டாமல் சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி அந்த பதம் வரந்தனையும் கிண்டணும். சுகர் இருக்கிறவங்களாம் இது நல்லா டெய்லியுமே ஒரு கப்பு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பாகவே போட்டு குடிங்க. பொரியல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அதனால் நீங்கள் சூப்புக்கு என்ன வெறும் வெங்காயம், சின்ன வெங்காயம், ஜீரகம், 5 மிளகு, இந்த கீரை, தேங்காய் பால், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியானது. நீங்கள் அதேமாரி வேக வச்சுட்டு தேங்காய் பால் அதில் ஊற்றாதீங்க. தேங்காய் பாலை பச்சையாக ஊற்றி சாப்பிடுங்க. நான் சுக்கு, ஏலக்காய் 2 எல்லாத்தையும் போட்டு இதில் அடித்து வச்சுருக்கேன். எப்போ ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் சுக்கு பொடி போட்டிங்கன்னா வயிறு உபாதைகள் வராமல் இருக்கும். எந்த ஸ்வீட்டு செஞ்சாலும் சரி, அதில் நீங்கள் சுக்கு பவுடர் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வயிற்றுக்கு எந்த எஃபெக்ட்டும் தராது. ரொம்ப செரிமானம் கொடுக்கக்கூடியது சுக்கு, ரொம்ப நல்லது. அதனால் சுக்கு, ஏலக்காவும் போட்டு நான் ஒன்றா அடித்து வச்சுருக்கேன். அது போடுறேன். எந்த ஸ்வீட்டு செஞ்சாலுமே சுக்கு பொடி போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா தேங்காய் பால் ஊற்றி செஞ்சிங்கன்னா திக்கான பாலாக ஊற்றி செய்யுங்க. பவுடரில் நான் தேங்காய் பாலே போட்டு செய்கிறேன் அப்படின்னாக்கா இது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இதை கொடுத்தீங்கன்னா அகத்திக்கீரை அல்வான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இது நல்லா சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உடம்பு நல்லா மினுமினுன்னு இருக்கும், முகம் நல்லா சீராக இருக்கும், பொலிவோடு இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான இதுதான், எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது. இப்போ நான் அதில் கொஞ்சம் நெய் சேர்க்க போகிறேன். பட்டர் கொஞ்சம் இறக்க போகிற நேரத்துக்கு கரெக்டாக போட்டால் போகிறோம். அப்போ தேனும் அடுப்பை அணைச்சிட்டு தான் நம்ம போடணும். ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் திரண்டு வந்தோடனே அடுப்பை அணைச்சிடணும். இல்லைன்னா அப்படியே கெட்டியாகிடும். அல்வா பதத்துக்கு வந்தோடனே எடுத்து ஊற்றிடணும். யாராவது சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகிறீங்கன்னாக்கா செஞ்சு எடுத்துன்னு போங்க. வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நல்லா செஞ்சு அசத்துங்க. வீட்டிலே நம்ம இதை பண்ணிடலாம். உளுத்தம்பருப்பு 1 பங்கு, அரிசி 1 பங்கு போட்டு நல்லா கிரைண்டரில் அரைச்சிட்டு அது கூட வெங்காயம், ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டு அது ஒரு போண்டா மாதிரி போட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்காது. இதையும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. என்ன இன்னும் இப்போ பொறுமையாக நிதானமாக செய்யணும், அவசரம்லாம் செய்ய முடியாது. இன்னொரு தடவையும் சொல்கிறேன், இந்த கீரை சம்மந்தப்பட்டது நீங்கள் கூட்டோ, பொரியலோ, சாம்பாரோ, சூப்போ, இல்லை இதை வச்சு ரசமோ எது செஞ்சு வேணாலும் சாப்பிடுங்க. 1 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. உடம்புல எந்த ஒரு இதுவும் கெட்ட இதெல்லாம் கொண்டு வெளியேற்றிடும். அதேமாரி நீங்கள் முருங்கைக்கீரையிலையும் செய்யலாம். முருங்கைக்கீரையிலையும் சூப்பு பண்ணி குடிங்க, அவ்வளோ நல்லது, ஹெல்தி. நம்ம கண்ணுக்கு போகிற அந்த நரம்புக்கு அவ்வளோ நல்லதான் முருங்கைக்கீரை. அதனால் நீங்கள் முருங்கைக்கீரையிலையும் இதேமாரி அல்வாவும் பண்ணலாம், சூப்பும் பண்ணலாம், தோசையும் பண்ணலாம், கூட்டு பொரியல் எல்லாம் பண்ணலாம். ஆனால் அது செய்யும்போது அது கொஞ்சம் இது இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கீரையை போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெல்லத்தை போட்டு அந்த முருங்கைக்கீரையை கொஞ்சம் வடிகட்டி எடுத்துருங்க. எடுத்தோன்னா அதுக்கப்புறம் அது செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அகத்திக்கீரைங்கிறது இந்த முகம், அந்த முகம் புளிவோடு இருக்கும். 1. நம்பர் 2, சுகரு ரொம்ப வராது. சுகரை ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுக்கும். சுகர் இருக்கவங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது. அதனால் உடம்பும் நல்லா சீராக இருக்கும். இது அகத்திக்கு 3 நாள் தான் எடுக்க சொல்லியிருக்கேன். வாரத்தில் 3 நாளைக்கு எடுங்க போதும். அவ்வளோ வைட்டமின் சி இருக்குது இதில். அதனால் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதேமாரி சூப்பாவோ இல்லை அல்வாவோ இல்லை தோசையில் போட்டு நான் சுட்டு சாப்பிட்றேன் சாப்பிடுங்க. சப்பாத்தி அதை அரைச்சி போட்டு சப்பாத்தி போட்டோம்னா சப்பாத்தி போட்டுக்கோங்க. பூரி சாப்பிட்றீங்களா, பூரியில் போட்டு சாப்பிடுங்க. இதில் இளங்கீரையாக தான், பிஞ்சு கீரையாக எடுத்து சாப்பிடுங்க. முத்தல் எடுக்காதீங்க. பிஞ்சு கீரை நல்லது உடம்புக்கு. ரொம்ப முத்தல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், அது பசுமாட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அதனால் சுகரை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கும். நம்மளுக்கு ரொம்பவும் பசியெல்லாம் எடுக்காது. இந்த காலையில் நீங்கள் சூப்பு குடிக்கிறதுனா காலையிலே குடிச்சிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது.
அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ பசி எடுக்குதோ நீங்கள் அப்போ டிஃபனோ இல்லை டைரெக்டாக சாப்பாடு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ எங்கேயாவது வெளில போகிறீங்க, ஒரு வேலையாக போகிறீங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும், அப்புறமா நான் சாப்பிட போகிறேன்னீங்கன்னா அழகாக இதை சூப்பு போட்டு நல்லா குடிச்சிட்டு போயிடுங்க. போயிட்டு வாக்கிங் போகிறீங்களோ இல்லை வெளில போகிறீங்களோ போயிட்டு வந்து நீங்கள் பொறுமையாக கூட லஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இது குடித்தாக்கா பசியே எடுக்காது. உடல் உறுப்புக்கெல்லாம் நல்லா நல்லா இது கொடுக்கும், பாதுகாப்பாக வச்சுக்கும். அப்புறம் சிறுநீரகத்துலேருந்து இந்த கல்லெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கரைக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது இதுக்கு. இப்போ நல்லா இது வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் பட்டர் போடணும். ஒரு 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. அடுத்தது தேன் போட போகிறோம். தேனை வந்து அடுப்பை அணைச்சிட்டு நம்ம போட்டுக்கலாம். தேன் போட்டாலும் அடுப்பில் வச்சு ரொம்ப கிண்டக்கூடாது, அதுவும் மருத்துவ குணம் உடையது. மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், திராட்சையை போட போகிறோம். இது போட்டுட்டு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். தேன், இந்த தேன் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரெண்டு ஸ்பூன். குண்டாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த தேனை காலையில் 1 ஸ்பூன் தேன் 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு இளைக்கும். இல்லை நான் ஒல்லியாக இருக்கிறேன், குண்டாகவும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டம்ளர் பாலில் 2 ஸ்பூன் தேனை ஊற்றி நல்லா கலக்கி நைட்டு படுக்க போகிறப்ப குடிச்சிட்டு படுத்திங்கன்னா குண்டாகிடுவீங்க. இப்போ நம்மளுக்கு அகத்திக்கீரை அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட தயாராக இருக்குது. பிளேட்டிங் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். நம்மளுக்கு இப்போ அகத்திக்கீரை அல்வா ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ண போகிறோம். பிளேட்டில் போடுறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான அகத்திக்கீரை அல்வா சாப்பிட தயாராக இருக்குது. பசங்க வந்து லேசில் கீரை சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் இதேமாரி நீங்கள் அல்வா, அப்புறம் இடியப்பம் செஞ்சிங்கன்னா அந்த இடியப்பத்தில் இந்த சாரை சூடு பண்ணி ஊற்றி கிண்டி புழிஞ்சி கொடுத்தீங்கன்னா பால் தேங்காய் பால் போட்டு சர்க்கரை போட்டு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. திருப்பி எனக்கு அதே செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. அதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க.